ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி மீல் பிளானோட தான் வந்திருக்கேன். ஸோ ஒரு மீல் பிளான் எப்படி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரெப் ஒர்க் என்னெல்லாம் பண்ணி வச்சோன்னா அந்த வீக்கே நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் லேடிஸாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் கிளாஸில் எல்லோரும் இப்போ வீட்டிலே இருக்காங்க. ஸோ சமையலுங்கிறது ரொம்ப எக்ஸ்டெண்டடாக போயிட்டுருக்கு. அதை எப்படி குயிக்காக முடிச்சுட்டு கிச்சன் விட்டு வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது நான் வேலைக்கு போகிறேன் இப்படிலாம் பண்ணி வச்சுட்டு போவேனா அப்படின்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இருந்தாலும் இந்த மீல் பிளானை பண்ணி பார்த்து எப்படி அந்த வீக் வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தனோ அதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதான் இந்த வீடியோவாக எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணேன். இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு சின்னதாக லைக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருக்குது, இன்னும் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, லேடியாக இருக்கீங்க, இல்லை சுபா இந்த மாதிரிலாம் பண்ணால் கூட நல்ல டைம் சேவ் பண்ண முடியும் காலம்புற அவசரத்தில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற பார்க்குற வியூவர்ஸாக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கேன். பிளானிங், ஷாப்பிங் அண்ட் ப்ரிப்ரேஷனுங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பிளானிங். ஒரு வீக்கோட மீலை வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோன்னாவே நம்மளோட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸ்க்கான மீல் பிளானை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிச்சதாக இருக்கட்டும், அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ விருப்பப்பட்டு அந்த மாதிரி தான் இந்த மீலை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லஞ்சுக்கு பண்ணுற ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து எய்தர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ ஒரு பார்ட்டை ஆட் பண்ணிக்கிறது அப்படின்னு வரும்போது என்னோடய குக்கிங் டைமுங்கிறது ரிலேட்டிவ்லி நல்லாவே குறையிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய மீலையும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதை உட்காந்து மெனக்கட்டு எழுதணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அழகாக இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணிட முடியும். நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எது பிடிச்சி சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியும் போது இந்த லிஸ்ட்டு ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு ஒரு ஷாப்பிங் போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன அந்த வாரத்துக்கான தேவையான பொருளுங்கிற லிஸ்ட்டை வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதனால் ஒரு தடவை நம்ம கடைக்கு போனாவே போதும், அந்த வாரத்துக்கான சாமானை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட முடியும். ஸோ லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததுனால ரொம்ப குயிக்காகவே ஷாப்பிங்கையும் முடிக்க முடிஞ்சுது. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான். ஸோ நம்மளோட மீல் பிளானில் இந்த வாரத்தில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டேமரின் பேஸ்ட் தான். ஸோ ரொம்ப பேஸ்ட் அளவு எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காது, அது யூசேஜும் ரொம்ப கஷ்டமாக இருக்கனால ஒரு 1 hour இந்த மாதிரி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் தான் கரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதை நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோன்னா 2லேருந்து 3 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பீனட் சட்னி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான பீனட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பேரலாக எனக்கு வந்து மாவும் அரைஞ்சுன்னு. ஸோ இதில் வந்து இப்போ கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்துருக்கேன். ஸோ பீனட்ஸையும் வந்து வறுத்து எடுத்ததுனால அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புளியோட செலவே உங்களுக்கு ரிலேட்டிவ்லி குறையிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் டைமும் நமக்கு நல்லாவே சேவ் ஆகும். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டே வந்து தயிர் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து ஒரு 1.5 லிட்டர் பாலை வந்து காய்ச்சி இந்த மாதிரி செட் ஆஃப் பாட்டில்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால தயிர் வந்து புளிச்சு போகாது, நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சில பேர் ரெடி பண்ணிப்பாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக ஜிஞ்சர் தனியாக கார்லிக் தனியாக இருந்தால் தான் யூசேஜுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தனித்தனியாகவே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெப் ஒர்க்கையும் நான் 2 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சாட்டர்டே நைட் அன்றைக்கி பண்ணி வச்ச இந்த தயிராக இருக்கட்டும், மாவு அரைச்சி வச்சது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகி ரெடியாக இருக்கும். ஸோ இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ டிஃபனுங்கிற பார்ட்டுக்கு வந்து நம்ம கவலையே இல்லை மாவு இருந்தால். ஸோ இதுக்கான சைட் டிஷ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பீனட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தக்காளி தொக்கு அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறதுனால அதையுமே நான் ரெடி பண்ணி அப்பப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் நமக்கு வந்து டிஃபனுக்காக இருக்கட்டும் இல்லை சாதம் ஒன்று கலக்கணுன்னாலும் ஈஸியாக ரெடி பண்ணிக்கிறதா இருக்கும். ஸோ இதோட ரெசிபியை நான் இங்கே ஷேர் பண்ணல, ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நியூட்ரியன்ஸ் வேல்யூ குறையாமல் இருக்கணும்னா ரொம்ப சாப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்படி எஃபிஷியண்ட்டாக வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து அதோட யூசேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்டில் கவர் பண்ண போகிறேன். ஸோ பர்டிகுலராக இந்த பொட்டேட்டோவெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது மூலமாக இந்த முளைச்சி வர்றது இல்லாமல் இருக்குது இந்த பிளாக் கலர் பேக்கில் வந்து நம்ம கட்டி வைக்கும்போது. ஸோ இது எல்லாமே ஒரு ஏரியான ஸ்பேஸில் ஓப்பன் ஸ்பேஸில் வைக்க வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னா வந்து ப்ரீவியஸ் டேவே ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து குக்கரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு 4 பொட்டேட்டோவும் வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பிரெட் சாண்ட்விச்க்கு வந்து எனக்கு எடுத்து ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு இதை முளை கட்டுறதுக்கு ஒரு துணியில் வந்து நல்லா சுற்றி வச்சு டைட்டாக ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோன்னா எனக்கு ஒரு 3rd டே அப்படி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முளை வந்திருக்கும். அடுத்தது நம்ம சப்பாத்திக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் தடவி நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 4 நாள் ஆனாலும் இது வந்து ட்ரை ஆகாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீத்தி ஜோடியாக்கில் தான் நான் வந்து மாவு பிசைகிறேன். இந்த ஃபுட் ப்ராசஸரோட ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோ வந்து இதோட வெஜிடபிள் சாப்பர் எப்படி இருக்குது, இதோட கிரைண்டிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆயாச்சு. லைட்டாக ஆயிலை வந்து தடவி நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பார்த்து எப்படி அது வந்து எஃபெக்டிவாக இருக்குது, ஒரு வீக்கே நமக்கு எப்படி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு லைக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Subha. Bye-bye.